கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்ட சாவுகள் மிகவும் வருத்தத்துக்குரியவை. நம்முடைய மனச்சாட்சியை உலுக்கக்கூடிய அளவிற்கு மிக துன்பகரமான சாவுகள். அப்படிப்பட்ட சாவுகள் நடைபெற்றதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேர்கள் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகத்திலிருந்து, மாவட்ட காவல்துறையிலிருந்து, சம்பந்தப்பட்ட பகுதிகளிலே மதுவிலக்கை மேற்பார்வை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வரை அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுத்து மிக கடுமையான நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு நீதி விசாரணைக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ள அந்த நீதி விசாரணை ஆணையம் ஏற்கனவே தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறது. அந்த விசாரணை துவங்கி இருக்கின்ற ஆணையத்திற்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க ஆசைப்படுகிறேன். எல்லா கோணங்களிலும் அந்த சாவுகளுக்கு பின்னால் இருக்கின்ற மர்மங்கள் அவிழ்க்கப்பட வேண்டும், விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இதை போன்ற ஒரு துன்பியல் சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே நேரத்திலே இந்த சம்பவம் நடந்த நேரம் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. 40க்கு 40 இடங்களிலே வெற்றி பெற்று ஒரு பெரிய வெற்றி நாயகராக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து அடுத்த கட்ட பணிக்காக பல்வேறு திட்டங்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவிப்பதற்கு தயாராக இருந்த முதலமைச்சருக்கு இதை போன்ற ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்ற போது இந்த சம்பவம் ஏன் சட்டமன்றம் துவங்குகின்ற நாளிலே நடக்க வேண்டும்? வழக்கமாக கள்ளச்சாராயம் விற்பனை தமிழ்நாடெங்கும் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் விசாரித்தவரை நம்முடைய திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களிலே அதை போன்ற நிகழ்வுகள் நடப்பதாக நான் விசாரித்தவரை தெரியவில்லை. மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டும்தான் நடப்பதாக இருக்கிறது. ஆனால் இப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பவர்கள் கூட ஏன் ஆட்களை கொள்கிற விஷத்தை அன்று கலக்க வேண்டும் என்று நமக்கு புரியவில்லை. எனவே விற்று கொண்டிருக்கிறவர்கள் விற்றுகிறார்கள், அதை வாங்கி குடிக்கிறவர்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸ்காரர்கள் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அவர்கள் எடுக்கவில்லை. அதுவும் பெரிய குறைபாடு. காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை நாம் கண்டிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அன்றைய தினம் விற்கப்படுகிற சாராயத்தில் ஏன் இவ்வளவு பெரிய கொடுமையான விஷம் கலக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற கோணத்தையும் ஆராய வேண்டும். ஏனென்றால் இந்த பெரிய சாவுகளின் மூலமாக முதலமைச்சர் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். அரசாங்கம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டிய சட்டமன்றத்திலே இன்னைக்கு விவாதங்களுடைய திசைகளை திருப்பி இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை என்பதை போல எதிர்க்கட்சியை அதை கையாள துவங்கி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் ஏன் இப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும்? அதற்கு ஏன் இந்த சாவுகள் காரணமாக இருக்க வேண்டும்? அந்த சாவுகள் ஏன் இப்பொழுது ஏற்பட வேண்டும்? இந்த கோணத்தையும் நம்முடைய ஆணையம், நீதி விசாரணை ஆணையம் அதையும் அந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.